சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து தேவனுடைய வீட்டின் ரகசியம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி. ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேத கற்களும் ரத்தினங்களுமே. யாத்ராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 7வது வசனம். முதலாவதாக ஆரோன் ஒரு வெள்ளை அங்கியை அணிய வேண்டும், அதன் மேல் ஒரு இளநீல அங்கி. மூன்றாவதாக ஏபோத். இந்த ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். 28வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. பின்னும் நீ 2 கோமேத கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கோப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவையல்களில் பதிப்பாயாக. ஆரோன் அவைகளின் பெயர்களை கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களிலும் சுமப்பான். வசனம் 9லிருந்து 12வது வசனம் வரை. நம்முடைய ஆண்டவர் நம்மை தன் தோள்களில் சுமக்கிறார் என்பதை இது நமக்கு சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாரங்களை சுமக்கட்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அவர் மீது சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பாரத்தை சுமக்கட்டும். நீங்கள் அவருடைய பரிபூர்ண இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அனுபவிப்பீர்கள். ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். பொன்னினால் செய்த அந்த 2 பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டி ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஞாபகக்குறியாக எப்போதும் தரித்து கொள்ள கடவன். இந்த 12 கற்களும் பிரதான ஆசாரியனின் இருதயத்திற்கு மிக அருகில் இருந்தது. அவன் எங்கு சென்றாலும் கற்கள் அவனுடன் சென்றது. இவற்றின் மூலம் தேவன் தம்முடைய இருதயத்துக்கு மிக நெருக்கமாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நினைப்பூட்டுகிறது.